அந்த போராட்டக்காரர்கள்ல நேரடியா இவர் சந்திச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டு அறிஞ்ச பிற்பாடு இந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த தூய்மை பணியாளர்கள எவ்வளவு தூரம் இளக்காரமா எல்லாருமே பாக்குறாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இது. இந்த வேலை தூய்மை பணி என்பது தனியார் மயமாக்கப்படுமா, மயமாக்கப்படாதா? இப்ப மிச்சம் இருக்கிற இடங்கள்ல அதை பற்றி பேசவே இல்லை. ஆனா அதுதான் முக்கியமான இஷ்யூவா வச்சு அவங்க போராட்டம் நடத்தினாங்க. 4000 வச்சுக்கிட்டு என்ன நாக்கு வலிக்கவா? என்ன பண்ண முடியும்? எப்படி ஒரு குடும்பம் நடத்த முடியும்? வாழ்க்கை பூராமே இந்த பியோடையும் இது மூத்திரத்தோடையும் கடந்து வேலையை செஞ்சுட்டு கடைசியா அவங்க முடியாத காலத்துல இந்த 4000 தான் கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை வந்து பார்த்து உன்னை ரட்சகரா பார்த்து கடவுளா பார்த்து உன்ட கோரிக்கையை வச்சாங்களே பனையூர்ல வந்து அவங்களுக்கு செய்யக்கூடியது இவ்வளவுதானா? அதாவது தூய்மை பணியாளர்களை போற போக்குல டீல் பண்ணது மாதிரி தான் இருக்கு. தூய்மை பணியாளர்கள் நலன் தான். அதுல வந்து மனித கழிவுகளே மனிதர்களே அகற்றும் நிலை நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு இருக்கிறாரு. அது முற்றிலுமாக ஒழிக்கப்படும். நவீன இயந்திரங்கள் இந்த பணிகளுக்கு பயன்படுத்தப்படும். இதை மீறும் தனியார் நிறுவனங்கள் மீது ஒப்பந்ததாரர்கள் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறது ஒரு பாயிண்டா சொல்றாரு. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அப்படிங்கிறாரு. அப்புறம் அவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் 4000 ரூபாய் வந்து ஓய்வூதியம் அளிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. இது பாருங்க, அந்த பாவம் இந்த துப்புரவு பணியாளர்கள் சென்னையில அத்தனை நாள் கடந்து போராட்டம் நடத்தினாங்க. இதுல இந்த போராட்டத்துல ஒரு குரூப் பனையூர்ல போய் தலைவரை பார்க்கவும் செஞ்சாங்க. தளபதியை பார்த்துட்டும் வந்தாங்க. இவ்வளவு போராட்டம் நடந்து கடைசியா அந்த போராட்டமே பிசுபிசுத்து போயிடுச்சு. இப்போ அந்த போராட்டத்தை கண்ணு முன்னால பார்த்து அந்த போராட்டக்காரர்கள்ல நேரடியா இவர் சந்திச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டு அறிஞ்ச பிற்பாடு இந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த தூய்மை பணியாளர்களை எவ்வளவு தூரம் இளக்காரமா எல்லாருமே பாக்குறாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இது. அவங்களுடைய கோரிக்கை என்ன? முதல்ல அந்த இதுல நீங்க பாத்தீங்களா, எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும், ஜாப் செக்யூரிட்டி வேணும், அதான மெயின் கோரிக்கை. இதுல எங்கேயாவது அந்த பிரச்சனை இருக்கா பாருங்க, அதை அட்ரஸ் பண்ணிருக்காங்களா? அவங்களுடைய பணி நிரந்தரமான பணி அவங்களுக்கு அதை பத்தி பேசியிருக்கா? அடுத்து தனியார் மயமாக்கி இருக்குது, அது வந்து அரசை நடத்தணும், நாங்க தனியார் வேலைக்கு தனியார்கிட்ட போய் எதுக்கு நாங்க வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சு போராட்டம் நடத்தினாங்க அந்த குரூப். ஆனா பல இடங்கள்ல தனியார் மயம் ஆயிடுச்சு. தனியார் மயமாக்கல தடுக்க முடியாது. இப்போ நீங்க அந்த பிரச்சனைய அட்ரஸே பண்ணல. இந்த வேலை தூய்மை பணி என்பது தனியார் மயமாக்கப்படுமா, மயமாக்கப்படாதா? இப்ப மிச்சம் இருக்கிற இடங்கள்ல அதை பற்றி பேசவே இல்லை. ஆனா அதுதான் முக்கியமான இஷ்யூவா வச்சு அவங்க போராட்டம் நடத்தினாங்க. அப்ப பணி நிரந்தரத்தை பற்றி ஒண்ணும் இல்ல, ஊதியத்துக்கான உத்தரவாதத்தை பற்றி ஒண்ணும் இல்ல. இவன் வந்து மனித கழிவை எந்திரத்தின் மூலமா அகற்றுறது அப்படின்றத பற்றி பேசுங்க. இதை பத்தி தான் காலங்காலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஐயோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தொடர்ந்து இதை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றக்கூடிய இந்த அவலம் போக்கணும், எந்திரத்தை வச்சு இது பண்ணணும் அப்படின்ட்டு. அது இந்த தனியார்ட்ட ஒப்பந்ததாரர்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் தனியார் மயமாக்கு அவுட் சோர்ஸ் பண்றது. அது அவுட் சோர்ஸ் பண்றது. அப்போ இன்டிரெக்டா மறைமுகமா இவங்க தாவேக்கா வந்து ஏத்துக்கிட்டாங்க, அதைத்தான் அவங்களும் செய்ய போறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஒப்பந்ததாரர் தப்பு பண்ணா அவங்கள கடுமையா தண்டனை அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தனியார்ட்ட தான் கொடுக்க போறாங்க, மிச்சம் இருக்கிறது தனியார்ட்ட போயிடும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து இந்த ஓய்வூதிய திட்டத்தை பத்தி பேசுறாங்க. சாதாரணமா குடும்ப தலைவிக்கு 2500 ரூபாய் கொடுப்போம், முதியவர்களுக்கு 3000 ரூபாய் பென்ஷன், இதெல்லாம் அவங்க உத்தரவாதம் அளிச்சிருக்கிறாங்க. இதுல 4000 ரூபாய்ன்றது ஒரு பெரிய தொகையா என்ன? ஓய்வூதியத்துக்கு 4000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? எப்படி ஒரு குடும்பம் நடத்த முடியும்? காலம் பூரா துப்புரவு தொழிலே செஞ்சுட்டு இருந்தவங்க ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, 60 வயசுக்கு அப்புறம் இந்த வேலையை செய்ய முடியாத ஒரு நிலையில இந்த 4000 ரூபாய் வாங்கிட்டு என்னங்க பண்ண முடியும் அவங்க? சரி, இப்ப இது அந்த 4000 ரூபாயே இது முதியோருக்கு கொடுக்கக்கூடிய அந்த 3000 ரூபாய் இதுல சேருமா சேராதா? அடிஷனலா வருமா? இல்ல இது வெறும் 4000 மட்டும்? அந்த 4000 வாங்கினா அந்த 3000 கிடைக்காம போயிடுமா? அந்த கேள்வி இருக்கு. இப்ப குடும்ப தலைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
அவங்களுக்கு வரக்கூடிய அந்த 2500 இதுல சேருமா சேராதா அப்படி அதை பத்தி எதுவுமே சொல்லல. இது வெறும் 4000 வச்சுக்கிட்டு என்ன நாக்கு வலிக்கவா? என்ன பண்ண முடியும்? எப்படி ஒரு குடும்பம் நடத்த முடியும்? இதெல்லாமே வந்து இவங்கள கேவலப்படுத்துறது மாதிரிப்பா. ஓய்வூதியம்னு அதுக்கு பேரை வேற நீங்க சொல்றீங்க. அவங்க பூரா நாள் பூரா வாழ்க்கை பூராமே இந்த பியோடையும் இது மூத்திரத்தோடையும் கடந்து வேலையை செஞ்சுட்டு கடைசியா அவங்க முடியாத காலத்துல இந்த 4000 தான் கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனா அரசு பணியாளர்களுக்கு நீங்க அடி கொடுப்பீங்க. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீங்க நிறைவேற்றுவீங்க. ஆனா உன்னை வந்து பார்த்து உன்னை ரட்சகரா பார்த்து கடவுளா பார்த்து உன்ட கோரிக்கையை வச்சாங்களே பனையூர்ல வந்து அவங்களுக்கு செய்யக்கூடியது இவ்வளவுதானா? ஏங்க ஒரு டீசென்டான ஒரு தொகையை சொல்லியிருக்க கூடாதா? ஒரு குடும்பம் நடத்துற அளவுக்கு அல்லது ஒரு தனிப்பட்ட அளவுல பிள்ளைங்க கைவிட்ட நிலையில முதியவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்காவது ஒரு தொகையை சொல்லலாம் இல்லையா? அந்த அளவுக்கு கூட இல்ல. பெரிய மனசே இல்ல. அதாவது தூய்மை பணியாளர்களை போற போக்குல டீல் பண்ணது மாதிரி தான் இருக்கு.